இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தவக்காலத்தின் இறுதி நாட்களில் நாம் இருக்கின்றோம். நம்பிக்கை, அன்பு, இரக்க செயல்கள் செய்ததற்காக இரக்கம் இல்லாதவர்களால் இல்லாததை இருக்கிறது என்று எப்பொழுது இவன் கதையை முடிக்கலாம், நம்மை நாம் பெரிய ஆட்களாக காட்டிக்கொள்ளலாம், மற்றவர்களின் நம்பிக்கையை பெறலாம் என எண்ணியவர்களுக்கு இயேசு தரும் வார்த்தையடி அவரது வாழ்வுக்கு சாட்டையடி என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்துகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் 11:45 முதல் 57 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். யோவான் 11ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இன்றைய இறைவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. லாசரை உயிர்ப்பித்தது அனைவருக்கும் பெரும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் தருகிறது. இயேசுவால் மட்டும் எப்படி இத்தகைய வல்ல செயல்களை செய்ய முடிகிறது என பரிசேயர்கள் பொறாமைப்படுகிறார்கள். இந்த பொறாமைதான் இயேசுவை கொல்லவும் வாய்ப்பாக அமைகிறது. பழைய ஏற்பாட்டில் காயின் தன் தம்பி ஆபேலை பொறாமையால் கொன்றான். ஆனால் மாசற்ற இரத்தம் கடவுளின் திருமுன் ஏற்றிற்று. இரத்தம் உயிராக கருதப்பட்டது யூதர்களின் மரபு. ஒவ்வொரு மனிதரின் உடலிலும் 5 லிட்டர் இரத்தம் இருக்கிறது. நம் அனைவருக்காகவும் இரத்தம் சிந்த அநியாயமாக பலியாக்கப்பட்டவர்தான் இறைமகன் இயேசு. தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காமல் போய்விடுமோ, எல்லாரும் இயேசுவின் பின்னால் சென்று விடுவார்கள், நம்மை யார் மதிப்பார்கள் என்ற ஆதங்கம் பரிசேயர் மற்றும் தலைமை குருக்களின் உள்ளத்தில் எழுந்ததால் தான் இயேசுவை கொல்ல திட்டம் தீட்டுகிறார்கள். அதை செயல்படுத்த வாய்ப்பும் தேடுகிறார்கள். எசாயா இறைவாக்கினர் கூறியது போல, ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் கையில்தான் இருக்கும், அவர் தோள் மேல் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு மாற்றாக இங்கு நம் இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று கூறுகிறார் தலைமை குரு. இயேசுவின் தோள் மேல் சுமத்தப்பட போவது ஆட்சி பொறுப்பு அல்ல, மாறாக நமக்காக அவர் சுமக்கப் போவது நமது இயலாமை, இல்லாமை, முயலாமை, பொறாமை, பொய்மை, நம்பிக்கையின்மை, நாணயமின்மை, சகோதரத்தன்மையின்மை இவைகள்தான். ஒரு நிமிடம் நம்மை நாம் திரும்பி பார்ப்போம். திருத்தூதர் தோமாவோடு சேர்ந்து நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று. ஏனெனில் வாழ்வது நாம் அல்ல, நம்மில் இயேசு வாழ நம்மை கையளிப்போம். அப்போது இனி வரும் நாட்கள் வரமாக அமையும். வாழ்த்துக்கள்.